வணக்கம். வணக்கம். எங்களுடைய தாயக நிதர்சனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே வரும். அத்தோடு எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜினையும் பின்தொடர்ந்து எங்களுக்கான ஆதரவு பலத்தினை தருமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த 11/1/2025 அன்று கனகபுர தீலும் இல்லத்தில் புதிய நிர்வாக தெரிவு செய்கிறதுக்காக கலந்துரையாடல் இருந்தது. அதில் போராளி நலமுறை சங்கம் மக்களையும் போராளிகளையும் போக வேண்டாம், இது தீய சக்தியின் செயற்பாடுகளின் ஒரு முகநூலில் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அந்த அவையின் அறிக்கை சம்பந்தமாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த போராளி நலன்புரி சங்கம்ன்றது இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரு அவைக்கு ஆதரவான ஒரு அமைப்பாக தான் கடந்த காலங்களில் செயற்பட்டு வருது. நாளைக்கு இது பல சான்றுகளை நான் உங்களுக்கு முன்வைப்பேன். இந்த போராளி நலன்புரி சங்கம் என்ற சொற்பிரியோகத்தை நான் எப்பையும் இதில் பாவிக்க தவர்த்தி கொள்கிறேன். நான் ஒரு போராளி கட்டாயம் பண்ணி பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் அவையில் பேரை சொல்லியே கதைக்க வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலையை அவை எங்களுக்கு உருவாக்கியிருக்கிறேன். 2022 ஆண்டு ஒரு டிசம்பர் மாதத்தில் கிளிநொச்சி பிரதேச சபை மண்டபத்தில் இந்த போராளி நலன்புரி சங்கம் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான நிர்வாகத்தில் இடம்பெற்றது. அப்போ அங்கே ஒரு நண்பற்றை அழைப்பிட்டு நானும் அதில் போயிருந்தேன். நான் அங்கே போயிருந்த நேரம் அந்த அமைப்பின் வவுனியா மாவட்ட தலைவராக இருந்த அரவிந்தனும், யாழ் மாவட்ட தலைவராக இருந்த ஈஸ்வரனும் மற்றும் குயிலன் என்றவரும் ஒரு ஒரு பக்கமாக போய் நின்று அலன் என்று சொல்லப்படுற ஜோர்ஜ், அவர்கிட்ட பேர் ஜோர்ஜ் நினைக்கிறேன், ஜோர்ஜ் என்று சொல்லப்படுற இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையின் உறுப்பினரோட தனித்துவமாக கதைச்சொன்னுண்டவர், தனியாக போயிருந்து கதைச்சொன்னுண்டவர். அப்போ நாங்கள் அங்கே சென்ற நேரம் அந்த அலன் என்றவரை தான் தலைவராக தெரிவு செய்கிறதுக்கு இவர்கள் திட்டமிடுறார்கள் என்ற மாதிரி திட்டமிடுகிறார்கள் என்று அதில் நின்ற பலர் கதைத்து கொண்டிருந்ததை எங்களோட காதுபட நாங்கள் கேட்டோம். அதுக்கு பிறகு அந்த கூட்டம் ஆரம்பமாகி அங்கே அந்த நிர்வாக தெரிவுக்கு சென்றிருந்தார்கள். அப்போ நிர்வாக தெரிவுக்கு சென்ற நேரம் முதலாவதாக செயலாளர் தெரிவுக்கு தெரிவு நடந்தது. அதில் தேவராசா நீதி தேவனம் என்று சொல்லப்படுகின்ற முகுந்தன் என்றவர் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டார். அதுக்கு பிறகு தலைவர் தெரிவு இடம்பெற இருந்தது. தலைவர் தெரிவில் என்னத்தான் கிளிநொச்சி மாவட்ட தலைவராக தெரிவு செய்தார்கள் போராளி நலன்புரி சங்கத்தில். அப்போ என்ன தெரிவு செய்த பிறகு இன்னும் ஒரு ஆளை தெரிவு செய்தார்கள். அதை யாருன்னா இந்த அலன் என்று சொல்லப்படுகின்ற ஜோர்ஜ் என்று சொல்லப்படுற இந்த இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையின் ஒரு உறுப்பினர், அந்த அமைப்பின் ஒரு தீவிர செயற்பாட்டாளராக செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அதில் இருந்த சபையில் இருந்தார்கள் சுற்றி இவர் அரசியல் கட்சி சார்ந்தவர் சொல்லி முதலாவது இதுக்கு முதல் அந்த நிர்வாக தெரிவுக்கு முன்னுக்கு அரசியல் கட்சி சார்புடையவர்கள் இதுக்குள்ள தெரிவு செய்யப்படையிலாது என்ற ஒரு வரையறை ஒன்று சொல்லப்பட்டிருந்தது. அப்போ இவர் தெரிவு செய்யப்பட்ட போது இவர் ஒரு அரசியல் கட்சி சார்பானவர் என்று அந்த அவையில் உள்ளவர்கள் சொன்னார். இவர் இல்லை என்று சொல்லிட்டார். அப்போ சொல்லிட்டார் இதுக்கு முதல் இந்த இவரை தலைவராக தெரிவு செய்யப்பட்டோன்னு என்ன தலைவராக தெரிவு செய்து அடுத்த ஒரு சில நொடிகளில் இவரையும் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். அப்போ 2 தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டதால் என்னுடைய கையை ஒரு விடுதலை புலிகளின் ஒரு கொஞ்சம் எங்களை விட காலம் கூடின ஒரு சீனியாரிட்டி உள்ள ஒரு உறுப்பினர் இந்த கையை பிடிச்சி வந்து கேட்டார், தம்பி நீங்கள் முதல்வராக இருங்கோ, அவர் தலைவராக இருக்கட்டும் என்று சொல்லி. நான் எந்த ஒரு கணம் கூட யோசிக்காமல் நான் அதை ஏற்றுக்கொண்ட. நான் என்னென்று சொன்னால், போராளிகளுக்கு இடையில் இந்த அற்ப பதவிக்காக ஒரு போட்டியை நாங்கள் வளர்க்கக்கூடாது. ஆனால் நான் கருதி கொண்டது என்னென்னா, அவர் அப்படி என்னட்ட வந்து கேட்டது எனக்கு கண் தெரியாதுன்ற ஒரு அடிப்படையில் அவர் என்ன சரியாக அறிந்து கொள்ளாதால் அவர் என்ன உபதலைவராக இருக்க சொல்லியும் அவருக்கு தலைவராக இருக்க சந்தர்ப்பம் கொடுக்க சொல்லியும் கேட்குறாருன்றதுக்கு அமைவாத்தான் நான் சிந்திச்சேன்னா. ஆனால் நான் அதை ஒரு கணம் கூட யோசிக்காமல் நான் அதை ஏற்றுக்கொண்டு நான் அவருக்கு தலைமை பொறுப்பை கொடுத்து நான் உபதலைவராக இருக்கிறதுக்கு நான் சம்மதித்தேன். அதுக்கு பிறகு பொருளாளராக திரு குயிலன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். அதுக்கு பிறகு பல்வேறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதிலேயும் பெரும்பாலும் தமிழரசு கட்சி சார்பானவர்கள் தான் அங்கே தெரிவு செய்யப்பட்டவர்.
அப்போ எங்களுக்கு அந்த நேரத்தில் உண்மையில் இது கட்சி ரீதியான ஒரு தெரிவு இதுக்கு நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு கொஞ்ச காலம் போக இந்த செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட முகுந்தன் என்றவர் போராளியாகவே இருக்காதவர் என்றது எங்களுக்கு தெரிய வந்தது. அப்போ அதுக்கு பிறகு அது ஒரு பேசு பொருளாக அவர் அமைப்பிலிருந்து விலத்தி விடப்பட்டவர். அதே மாதிரி இந்த ஜோர்ஜ் என்ற அல்லன் 95ஆம் ஆண்டு இந்த போராட்டத்திலிருந்து விலத்தி போயிட்டார் என்றதும் எங்களுக்கு தெரிய வந்தது. அப்போ அதை விட குயிலன் என்று சொன்னால் அவர் ஒரு தமிழரசு கட்சி உறுப்பினர். இந்த நிர்வாகத்துக்கு பலர் கட்சி உறுப்பினர் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களாகவே தெரிவு செய்யப்பட்டார்கள். அப்போ கிட்டத்தட்ட என்ன தவிர என்னையும் நினைக்கிறேன் வேந்தனத்துக்குள்ள இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர்களை தவிர ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாருமே தமிழரசு கட்சி உறுப்பினர்களாகவே தெரிவு செய்யப்பட்டார். அப்போ இது எங்களுக்கு ஒரு மன உளைச்சலை தந்தது என்னென்னு சொன்னால், ஒரு போராளி கட்டமைப்பை தெரிவு செய்கிற போது செயலாளர் தெரிவு செய்யப்பட்டவர் ஒரு போராளியே இல்லாதவர், தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் ஒரு போராளியாக இருந்து 95ஆம் ஆண்டில் இழத்தி போனவர், கட்சி ரீதியாக தெரிவு செய்யக்கூடாது சொன்ன அமைவாக அதுக்கு எதிராக கட்சிகளின் உறுப்பினர்களையே, அதுவும் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளர்ச்சி கிளை சார்பானவர்களே பலரை தெரிவு செய்திருக்கணும்ன்றது எங்களுக்கு ஒரு மன உளைச்சலை தந்தது. அப்போ இருந்தாலும் நாங்கள் இந்த நிர்வாகத்தை குழப்பி அடிக்க விரும்பலையே என்று சொன்னால், நாங்கள் முதல் துவங்குகிற ஒரு நிர்வாகம் அது இவ்வாறான காரணங்களை காட்டி நாங்கள் குழப்பி அடிப்போம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பின்னடைவொன்றை கொண்டரும். என்னென்னு சொன்னால் இதில் போராளிகளாக இருந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குற போது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட நெருக்குவாரங்களும் இருக்குமென்றதால் அப்போ எங்களுக்கு அது ஒரு பின்னடைவாக வந்துடக்கூடாதுன்றதில் சிறிதளவு சமாளித்து கொண்டு அந்த செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த அலன் என்றவர் ஒரு கட்டத்தில் என்னோட சொன்னார், தீபன் நான் ஒரு அரசு ஊழியராகவும் இருக்கிறேன், மற்றது வெளியிலேருந்து எனக்கு ஒரு சிலர் இருக்க வேண்டாம்னு சொல்லினோம், நான் இதிலேருந்து வெளியில் போகிறேன், நீங்கள் தானே அடுத்த தெரிவு செய்யப்பட்ட தலைவர், நீங்கள் பொறுப்படுத்தி செய்யுங்க, உங்களுக்கு அதை கொண்டு நடத்தக்கூடிய முழு ஆற்றலும் இருக்குது என்றதை அவர் எனக்கு சொல்லித்தான் அதை சொன்னேன். ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஏனென்றா இப்போ அலன் என்ன அதுலேருந்து வெளியில் போகுமா இருந்தால், ஒரு தலைமைத்துவ பொறுப்பிலேருந்து வெளியில் போகுமா இருந்தால் கீழே உள்ளவர்கள் என்ன யோசிப்பார்கள் என்றால், இவர் ஏதோ பிரச்சனை கொண்டு வரப்போகுதுன்றதால தான் இவர் வெளியில் போகிறார், அவை நாங்களும் இதுக்கு இருந்து செயல்படுறது பிள்ளையாக இருக்கும், அவை நாங்களும் ஒதுங்கிக் கொள்வதுதான் நல்ல வழி என்று சொல்லி அவையும் ஒதுங்கிக் கொள்ள முயற்சிப்பினோம். அவை இந்த காரணத்தை சொல்லியே நான் அலன் என்ன சொன்ன அந்த விஷயத்தை ஏற்க மறுத்து, நீங்கள் தொடர்ச்சியாக தலைவராயிருங்கோ, உங்களுக்கு முழு சப்போர்ட்டு நாங்கள் தரலாம் என்று சொல்லி அவரை தொடர்ச்சி செயல்படுறதுக்கு நாங்கள் ஆதரவை கொடுத்தனாங்க. ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்து ஒரு கிளிநொச்சியில் பசுமை பூங்காவில் நடந்த ஒன்று கூட இல்லை, அவர் அதை ஏற்க மறுத்து அவர் தான் இந்த செயல்பாடுகளில் ஒதுங்க பொருண்டு கேட்டதுக்கு அமைவாக நாங்கள் மீண்டும் கேட்ட நாங்கள் என்னென்னா, நீங்கள் விரும்பினா தலைவராக இருந்து கொண்டே உங்களோட செயல்பாட்டை நீங்கள் கொஞ்சம் சைலண்ட் ஆகிக்கொள்ளுங்க, வேணுமெண்டா நிர்வாகத்தை நான் பொறுப்படுத்தி செய்கிறேன், மிச்ச விஷயங்களை காலப்போக்கில் பார்த்து நாங்கள் தீர்மானிப்போம் என்று சொன்னதுக்கு அமைவாக அவர் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பசுமை பூங்காவில் நடந்த ஒன்று கூட இல்லை, அவர் வெளிப்படையாகவே தான் வேலைப்பட காரணமாக இந்த செயல்பாடுகளிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி கொள்கிறேன், தீவன் தான் இந்த நிர்வாகத்தை பொறுப்படுத்தி நடத்தும் என்று சொல்லியிருந்தார். அந்த ஒன்று கூட இல்லை. ஆனால் இது தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கையில், ஏனென்றால் நான் ஒரு கட்சி சார்பற்றவனாகத்தான் நான் கடந்த காலங்களில் செயல்பட்டு வருகிறேன். நான் அந்த செயல்பாட்டை தலைமைத்துவத்தை பொறுப்படுத்தி செயல்படுகின்ற போது அந்த விஷயத்தில் நான் கடுமையான ஒரு நிலப்பாடு எடுப்பேன் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அதுக்கு இருந்த கட்சி உறுப்பினர்கள் பலர் அந்த விஷயங்களை குழப்பி அடித்து கிளிநொச்சியில் நிர்வாகத்தை இயங்க விடாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்தவர்கள். அப்போ இதில் தான் நான் ஒரு கட்டத்தில் ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று போட்டிருந்தேன், ஃபேஸ்புக் பதிவில் வாட்ஸ்அப் பதிவு ஒன்று போட்டிருந்தேன் அந்த குரூப்பில். இப்போ கிளிநொச்சியில் ஸ்ரீதரண்ட கட்சிக்காரர்கள்
இந்த அமைப்பை செயல்பட விடாமல் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது தொடர்பாக நான் ஊடகங்களுக்கு முன்னால் தோன்றி இந்த பிரச்சனையை வெளியிட கொண்டவன் என்ற ஒரு பதிவை நான் போட்டிருந்தேன். இந்த விடயம்தான் இலங்கை தமிழரசு கட்சியின் அவர்கள் அலுவலகத்தில், அதாவது அறிவகம் என்று சொல்லப்படுற அவர்கள அலுவலகத்தில் ஒரு ஒன்று கூடல்ல அவர்கள் என்னுடைய பேரை சொல்லி கதைச்சிருக்கணும். அப்போ அதுக்கு பிறகு இந்த நிர்வாகம் இப்படியே செயல்படாமல் குழப்பி அடித்து கொண்டு நின்றதுக்கால இதில் பலர் தமிழரசு கட்சி சார்பானவர்கள்ட கதையை கேட்டு ஒரு முடிவு எடுக்கணும் என்னென்று சொன்னால் இந்த நிர்வாகத்தை, கிளிநொச்சி மாவட்ட நிர்வாகத்தை கிளைக்கிறேன்னு சொல்லி, அப்போ நாங்கள் எங்களுடைய சார்பானவர்கள் நாங்கள் அதில் கருத்து வச்சாச்சு. நாங்கள் கிளிநொச்சி கிளைந்த நிர்வாகம் செயல்படுறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணுமே ஒழிய மற்றபடி செயல்படாததுக்கான எந்தவித காரணமும் இல்லை. நாங்கள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கின்றோம். அவை அந்த ஏனைய அந்த மற்ற மாவட்டக்காரர்கள் இது செயல்படுவதற்கான ஒத்துழைப்பை தெரிவித்து, ஆனால் அவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழரசு கட்சிக்கு சார்பான நிலைப்பாட்டை இந்த கிளிநொச்சி கிளை கிளிநொச்சியில் உள்ள போராளி நிரம்புரி சங்கம் எடுக்காது தீவன் இருந்தா என்றத காரணங்கள், குறிப்பாக இதில் குயிலன் முன்னென்று செயல்பட்ட குயிலன் முடிவெடுத்து அவர்கள் ஒரு நினைக்கிறேன் ஒரு 6 ஜூன் மாதத்தில் இறுதி பகுதியில் அல்லது ஜூலை சரியா ஜூனாக இருக்குமென்னு நம்புகிறேன் பெரும்பாலும் இந்த கிளிநொச்சி மாவட்ட நிர்வாகத்தை கிளைக்கோணும் என்று முடிவெடுத்து அதிலையும் இந்த இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியில் எவ்வாறு இந்த புதிய தலைவரை தெரிவு செய்தார்களோ சம்பந்தப்படாதவர்களெல்லாம் அந்த மத்திய செயற்குழுவுக்கு கொண்டு வந்து வச்சுக்கொண்டு எப்படி ஒரு புதிய தலைவரை தெரிவு செய்தார்களோ இதே மாதிரி அந்த ஒரு சூம் கூட்டத்திலையும் சம்பந்தப்படாத போராளி நலன்புரி சங்கத்தோட தொடர்பற்றவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து வச்சு ஒரு பெரும்பான்மையை காட்டி கிளிநொச்சி போராளி நலன்புரி சங்கத்தின் நிர்வாகத்தை கலைத்திருந்தார்கள். அப்போ கலைக்கிறதுக்கு முதல் நான் ஒரு சில நாட்களுக்கு முதல் அவர்கள் திட்ட தெளிவாக சொல்லியிருந்தேன், நீங்கள் கலைத்தால் நான் வேறொரு வழியை பற்றி சிந்திக்க வேண்டி வரும் என்று தெளிவாக சொல்லியிருந்தேன். அவர்கள் அப்போது என்னுடைய அந்த 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 பதிலை அவர்கள் பெரிய அளவு எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏதோ தாங்கள் எல்லாம் வெட்டியாடி ரூபமண்ட மாதிரி நச்சுக்கொண்டு அந்த நிர்வாகத்தை கலைத்தார்கள். நான் அந்த கலைத்த அன்றிலிருந்து இவர்கள செயற்பாட்டிலிருந்து ஒதுங்கி நாங்கள் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினாங்கள். நான் கடந்த 15 வருஷமாக இந்த பொதுப்பணியில் பொது சேவையில் நான் வேறு சில நிறுவனங்கள பொது பெயர்களை பயன்படுத்தி நான் நிறுவனங்களை இயக்கி வர்றேன். அது பல பேருக்கும் தெரியும். ஆனால் இந்த போராளி நலன்புரி சங்கம் என்ற அமைப்பு உருவானதற்கு பிறகு இங்கே உள்ள இந்த செயல்பாடுகளையும் நான் சரியாக கண்காணித்து அதுக்கு இருக்கிற ஒவ்வொருத்த செயல்பாடுகளின் நோக்கங்களையும் அறிந்து கொண்டு இனி இவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இவர்களுடைய தீய நோக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்றதால தான் மாவீரர் போராளிகள் குடும்பினர் காப்பகம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கி செயல்பட்டேன். நான் இந்த போராளி நலன்புரி கிளிநொச்சி மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த காலத்தில் முதலாவது குயிலனுக்கு நான் சொன்ன விஷயம், இந்த கணக்கு வழக்கை சரியாக பதிவுக்கு உட்படுத்த கொண்டு வர்ற காசுக்கும் போகிற காசுக்கும் சரியான ஒரு ரிசீட்டை அடித்து நீங்கள் அதை பதிவு செய்யுங்க. ஆனால் கடைசி வரையும் குயிலன் அதை செய்யலை. குயிலனுக்கு வர்ற காசுக்கும் பதிவில்லை, போகிற காசுக்கும் பதிவில்லை என்ற முறையில் தான் அவர் செயல்பட்டு கொண்டிருந்தவர். அவை அதை நான் கடுமையாக பல சந்தர்ப்பங்களில் நான் குயிலனுக்கு அதை சொல்லியிருக்கேன். குயிலன் அதை கடைசி வரையும் செய்யலை. அப்போ நான் அதோட அந்த விஷயங்கள்ல இருந்து இதுக்கு அப்பால் அந்த நிர்வாகம் கலைக்கப்பட்டதோடு நான் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இன்று வரையும் கட்சி சார்பற்ற முறையில் மிக வினைத்திறனாக செயல்பட்டு வருகின்றோம். இதற்கு பிறகு ஒரு 15-20 நாள் ஒரு மாதம் கழித்து அலனும் குயிலனும்
என்னுடைய வீடு தேடி என்ன சந்திக்கணும் என்று கேட்டு வந்திருந்தார்கள். அப்போது நான் தனியாக இருந்து கதைக்காமல் அழகண்ணையையும் வேந்தனையும் நான் அந்த இடத்துக்கு அழைத்திருந்தேன். மொத்தமாக 5 பேர் கொண்ட சந்திப்பு. ஒரு மாலை இரவு நேரத்தில் நாங்கள் சந்தித்தினாங்க. அப்போது வந்து என்னிட்ட கேட்டார்கள், திருப்பி வந்து போராளி நேரம் முடிச்சங்கத்தை புறப்படுக்க சொல்லி. இன்றைக்கும் அழகண்ணையும் வேந்தனும் அதுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். என்னை வந்து கேட்டார்கள், நீங்கள் வந்து போராளி நேரம் முடிச்சங்கத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தை நீங்கள் பொறுப்படுத்த செய்யுங்க. நீங்கள் செய்கிற முறை தான் சரி, நீங்கள் வளத்தை கொண்டு வர முறையெல்லாம் சரி, செயல்பாடுகள் எல்லாம் சரி, உங்களோட முடிவு தான் சரி, நீங்கள் வந்து பொறுப்படுங்க உண்டு. நான் எந்தவித மெருகுபடுத்தலும் இல்லாமல் நான் அந்த வசனத்தை அப்படியே சொல்கிறேன். இன்றைக்கும் அதற்கு சாட்சிகள் இருக்குது. நான் சொன்னேன், இல்லை சாரி மன்னிக்கவும், அந்த காலம் போயிட்டுது. நான் உங்களோட செயல்பாடுகளுக்கு எந்த விதத்திலும் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன். ஒத்துழைப்பு தர வேண்டிய இடத்துல ஒத்துழைப்பு தருவேன். மற்றபடி நாங்கள் ஒரு தனி அமைப்பாக உருவாகி நாங்கள் நடத்துகிறோம். இதில் பல போராளிகள் வந்தபோது என்னட்டை வாக்குறுதி பெற்று தான் வந்திருந்தார்கள் வேண்டாம், இந்த அமைப்பை இடைநடுவே கைவிட்டு விடுவீர்களா என்றும் கேட்டிருந்தார்கள். நான் இல்லை என்று வாக்குறுதி கொடுத்து தான் அவர்கள் எடுத்தேன். அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை முதலாவது நான் காப்பாற்றணும் என்ன நம்பி வந்தவர்களுக்கு. நான் இனி போராளி நேரம் தொழிற்சங்கத்தின் தலைமை பொறுப்பை எடுத்து நான் செயல்பாடுகளை முன்னெடுக்கிறது அது பொருத்தமற்றது. நீங்கள் அதை பார்த்துக்கணும், இல்லை அதுக்கும் இருங்கோ இதுக்கும் இருக்குங்கன்னு கேட்டார். நான் இல்லை அப்படி இருக்கலாது, நீங்கள் செய்கிற செயல்பாடுகளுக்கு நான் ஆதரவு தருவேன் என்று சொல்லி அவர்களை நாகரிகமாக மிக பண்பாக சொல்லி அனுப்பியிருந்தேன். அதே மாதிரி இன்று வரையும் அவர்களுடைய அமைப்பு சார்பான இந்த விமர்சனத்தையும் நான் முன்வைக்கிறதில்லை. அதே மாதிரி அவர்களுடைய செயல்பாடுகள் நல்ல செயல்பாடுகளுக்கு நான் பல இடங்களில் ஆதரவு கொடுத்திருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், அவர்கள் இப்பொழுது ஒரு கையெழுத்து வட்டியை செய்திருந்தார்கள். இந்த சிறை கைதிகளாக இருக்கிற அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய சொல்லி நாங்களும் அதற்கு ஊக்குவிப்பு கொடுத்து எங்களுடைய முகநூலையும் பதிவுகளை போட்டிருந்தோம். நானும் என்னுடைய பல போராளிகளும் அங்கு சென்று கையெழுத்திட்டும் இருந்தோம். ஆகவே நாங்கள் எந்த விதத்திலும் இவர்களுடைய செயல்பாடுகளுக்கு இடைஞ்சலாக இருக்கவில்லை. ஆனால் இவர்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய செயல்பாடு எங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுபவர்களாக எதிரான செயல்பாடு உடையவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் அரியேந்திர மன்னைக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து அவருடைய பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டு சென்றிருந்த போது குயிலனாக்களும் அதில் செயல்பட்டிருந்தார்கள். அப்போது வெளிப்படையாகவே நாங்கள் ஒரு ஷர்ட் டிஷர்ட் அணிஞ்சு கொண்டு தான் எங்களுடைய அந்த ஜேசியை போட்டுக்கொண்டு தான் நாங்கள் அதில் கலந்து கொண்ட நாங்கள். அப்போது குயிலன் எங்களுடைய பலருக்கு சொல்லியிருக்கிறார், இந்த டிஷர்ட்டை போட வேண்டாம்னு சொல்லி. அந்த டிஷர்ட்டை போட வேண்டாம்னு சொல்லி குயிலன் மற்ற இன்னொரு ஆள், அது நினைக்கிறேன் பவுனியா மாவட்டத்தில் கண்ணாவும் சேர்ந்து சொல்லியிருக்கணும், டிஷர்ட்டை இதில் போட வேண்டாம்னு சொல்லுவோம்னு சொல்லி. அப்போ நாங்கள் அது எங்களுடைய அமைப்பின் டிஷர்ட், நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கல. நாங்கள் அதில் எங்களுடைய அமைப்பு சார்பாக நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் என்பதை காட்டுவதற்காக நாங்கள் அந்த டிஷர்ட்டை நாங்கள் அதில் பாவிச்சிருந்தோம். அது கொஞ்சம் எல்லாரையும் கண்ணுக்கு குத்தினது. பிறகு இந்த மாதிரி ஆள் சொல்லியிருந்தால் எனக்கு தெரியா, முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு இந்த டிஷர்ட்டில் வந்தால் தாங்கள் அடிப்பம்ன்ற மாதிரியும் ஒரு கதை கொண்ட சொல்லியிருந்தவர்கள். ஆனால் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை. ஆனால் இன்றும் நான் அவர்களோடு இந்த வித முரண்பாடுகளும் இல்லை, அவர்களுடைய செயல்பாடுகளில் நாங்கள் தலையிடுறதும் இல்லை. அவர்கள் நல்ல விஷயம் செய்தால் நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்போம். மற்றபடி நாங்கள் அவர்களுடைய விஷயங்களில் நாங்கள் தலையிடுறது இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக எங்களுடைய அமைப்பு தொடர்பான காழ்ப்புணர்வுகளை அவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய பக்குவப்பட்ட நிலை அது போல தான் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் அவர்களோடு போராளி கட்டமைப்புன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்கள் நல்ல விஷயங்களை செய்கிற போது நாங்கள் அதற்கு ஆதரவு கொடுப்போம். மற்றபடி நாங்கள் அதை பற்றி அலட்டி கொள்வதற்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதுன்ற வெளிப்பாடாகத்தான் இந்த துயிலும் இல்லங்களில் நாங்கள் இப்போது கவனம் செலுத்துகின்ற போது அதற்கு இந்த போராளி நேரம் தொழிற்சங்கம் எதிர்வினை ஆற்ற வழிகிடுது என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு பலமான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் செய்கிற போது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத தாங்கிக் கொள்ள இல்லாமல் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுறது எதிர்பார்க்கக்கூடியது. ஆனால் அவர்கள் ஒரு எங்களை விட நினைக்கிறேன் குயில் அன்னைக்கு என்னை விட வயசும் கூட நினைக்கிறேன், அதில் இருக்கிற ஒரு சிலருக்கு என்னை விட வயசு கூட, அவர்களுக்கு அந்த வயசுக்குரிய பக்குவம் கூட இருக்கிற மாதிரி எனக்கு தெரிய இல்லை. ஆனால் அப்படியான பக்குவப்படாத சில கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த
கனகபுரம் துயிலும் இல்லத்தின் இந்த நிர்வாக தெரிவுக்கு இவ்வாறான துண்டு பிரசுரங்களை வெளியிட்டவர்கள் அந்த 3 மாவீரர் தாய் இந்த இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையால் இதே துயிலும் இல்லத்தில் வச்சு பாதிக்கப்பட்ட போது அதற்கு எதிரான ஒரு வார்த்தையை கூட வெளியிடவில்லை, ஒரு துண்டு பிரசுரத்தை கூட வெளியிடவில்லை. ஆகவே ஒரு போராளிகள் கட்டமைப்பாக இயங்குகின்ற இவர்களுக்கு ஒரு மாவீரர் பெற்றோர் பாதிக்கப்பட்டதை பற்றி எந்தவித அக்கறையும் எடுக்காமல் ஒரு கட்சி சார்பான மோகத்தில் மட்டும் தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு போவது எவ்வளவுத்திற்கு சரி என்றதை தயவு செய்து அவர்களிடம் கேட்டுக்கொள்ளட்டும். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.